பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய தமிழ் இனம் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகின்றது என்பதை எண்ணுகின்ற போது நம்மை போன்ற தமிழ் உணர்வாளர்களுக்கெல்லாம் தாங்குமாத துயரம் ஏற்படுகிறது. அந்த துயரத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு நீங்களெல்லாம் இங்கே அமர்ந்து உண்ணாதிருந்து பட்டினியாக தன்னுடைய சுகங்களை எல்லாம் மறந்து தன்னுடைய நெஞ்சிலே எழுகின்ற கோபத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த உண்ணாவிரத போராட்டம். இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதியமான் அவர்களை நான் 7 நாட்களாக அறிவேன். உண்மையான போராட்ட உணர்வுடையவர். நாமெல்லாம் தமிழர்கள். நமக்குள்ளே சாதி மத வேறுபாடுகள் என்பதெல்லாம் போலியானவை. அதையெல்லாம் தகர்த்து எறிய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கமுடையவர். அவரை நான் எங்களுடைய தமிழ் தன்னுரிமை இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துகின்றேன். உங்களையும் சேர்த்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர்களுக்கு எங்கே நின்றாலும் அடியிலே தணல் நெருப்பு போல ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. இது வரலாற்று காலம் தொட்டு நடந்து வருகின்ற ஒரு உண்மை. பண்டைய காலத்திலே தமிழர்களுக்கு எதிராக ஆரியர்கள் வந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. ஆரியர்கள் வந்த பின்னால் தமிழ் தேசியமாக இருந்த இந்தியா பல்வேறு இனக்குழுக்களாக பிரிந்து அதன் பின்னால் இன்றைக்கு இருக்கின்ற தமிழர்கள் ஆகிய நாம் இன்றைக்கு ஒரு ஒதுக்குப்புறத்திலே இந்திய தேசிய வரைபடத்திலே தென் முனையிலே இருக்கின்ற தமிழர்களாகவும் இலங்கையிலே வடபுலத்திலே இருக்கின்ற தமிழர்களாகவும் இருக்கின்றோம். ஆனால் அப்படி இருக்கின்ற தமிழர்களையும் இன்றைக்கு வாழ விடுகின்ற நிலையிலே நமக்கு எதிரிகளாக இருக்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால், ஈழத்திலே இருக்கின்ற தமிழர்களுக்கு சொல்லப்போனால் ஈழம் என்பது போல கூட குறைவு. இலங்கையிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு எதிரியாக நிற்பவர்கள் அங்கே எழுந்திருக்கின்ற சிங்களவர்கள். அதே போன்று தென் இந்தியாவினுடைய தென் முனையிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு எதிரிகளாக இன்றைக்கு எழுந்து நிற்கின்றவர்கள் திராவிடர்கள். இந்த இடத்திலே இந்த 2 இடத்திலேயும் இருக்கின்ற 2 எதிரிகளையும் ஆள வைத்துக் கொண்டு தமிழர்களுக்கு உரிய உரிமைகளை எல்லாம் நீங்கள் தர வேண்டும் என்று அன்றாடம் அழுது புலம்புகின்ற இனமாக நம்முடைய தமிழ் இனம் இன்றைக்கு இருக்கின்றது. இந்த தமிழ் இனத்தை மீட்டெடுத்து மீண்டும் மண்ணாளுகின்ற உரிமையை பெற்றுத் தருவதற்கு நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல ஆராய்ச்சியை நாங்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு நீங்கள் எல்லாம் உண்ணாதிருந்து அதற்கான இந்திய இன உணர்விற்கு நீரூற்றிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய உணர்வுகளுக்கு முதலிலே நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழ் இனம் என்பது வஞ்சிக்கப்படுகின்ற இனம். உலகத்திலே இருக்கின்ற எந்த இனத்திற்கும் இல்லாத கேடு அன்றாடம் தமிழ் இனத்திற்கு மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கேட்டினை முறியடிப்பதற்கான முயற்சியை தான் இங்கே இருக்கின்ற நாம் அனைவரும் இப்பொழுது புதிதாக வருகை தந்திருக்கின்ற திரைப்பட இயக்குனர் அன்பு இளவல் புகழேந்தி போன்றவர்களும் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கின்றோம். இந்த வேளையிலே இலங்கையிலே இருந்து குடிபெயர்ந்து தங்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத பொழுது
இந்தியாவை நோக்கி தமிழகத்திற்கு வந்தவர்களை இன்றைக்கு தண்டித்துக் கொண்டிருக்கின்றது இந்திய அரசாங்கம். அந்த இந்திய அரசாங்கம் அவர்களை ஏன் சிறை கொட்டடியிலே வைத்துக் கொண்டு அவர்களை இன்னமும் அகதிகள் என்று முத்திரை குத்திக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நம்முடைய கேள்வி. இந்த முத்திரையை முகமூடியை கிழித்து எறிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். தமிழர்கள் இந்தியாவிற்குள்ளே அகதிகளாக வந்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்தியாவிற்குள்ளே பர்மாவிலே இருந்து அகதிகளாக தமிழர்கள் ஒரு காலத்திலே வந்தார்கள். வியட்நாமிலே இருந்து வந்தார்கள். மலேசியா, சிங்கப்பூரிலே இருந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய சொந்த நாடு தமிழ்நாடு என்ற நிலையிலே வாழ்கின்ற பொழுது பக்கத்திலே இருந்து வந்திருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு அந்த முழு உரிமை வழங்கப்படவில்லையே என்பதே நம்முடைய கவலை. நாடு விட்டு நாடு சென்றால் உலக நாடுகள் அனைத்தும் செய்கின்ற ஒரு வரவேற்பை, அகதிகள் என்று துன்பப்பட்டு வருபவர்களுக்கு தருகின்ற ஆதரவை ஏன் இந்திய அரசாங்கம் மட்டும் தர மறுக்கின்றது என்பதுதான் நம்முடைய கேள்வி. உலகிலே இருக்கின்ற எந்த நாடும் செய்யாத பெருந்தவரை இந்திய அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. அந்த இந்திய அரசாங்கத்தினுடைய தவறை தட்டி கேட்கின்ற இடத்திலே இருக்கின்ற தமிழ்நாடு அரசு ஏன் வாழா இருக்கின்றது என்பதுதான் நம்முடைய கேள்வி. அப்படி ஆட்சியிலே இருக்கின்ற தமிழ்நாடு அரசிலே இருக்கின்ற முதலமைச்சர்கள் எல்லாம் ஏன் நீங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா அல்லது தூங்குவது போல் இருக்கின்றீர்களா என்பதுதான் நம்முடைய கேள்வி. எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் எல்லாம் நிறைய பேசினார்கள். அதற்கெல்லாம் காரணம் அதுவாக கூட இருக்கலாம் என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டை ஆளுகின்ற எந்த முதலமைச்சரும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி தலைவரும், சொல்லப்போனால் திராவிட கழகம் என்று சொல்லுகின்ற சமுதாய பேரமைப்பு என்று சொல்லுகின்றவர்கள் கூட தமிழர்களாக தமிழ்நாட்டிலே இல்லையே என்பதனால்தான் உண்மையான தமிழர்களுடைய உணர்வுகள் எல்லாம் இன்றைக்கு மறைக்கெடுக்கப்படுகின்றது. உண்மையான நோவுக்கெல்லாம் சரியான மருந்து அளிக்கப்படாமல் இருக்கின்றது. யார் எங்கே அடிபட்டால் என்ன, இலங்கையிலே தமிழன் அடிபட்டால் என்ன, இந்தியாவிலே இருக்கின்ற தமிழன் தன்னுடைய உரிமைகளை எல்லாம் கேட்டு பெற முடியாமல் போனால் என்ன, நமக்கு வேண்டியது அரசு, நமக்கு வேண்டியது ஆட்சி, நமக்கு வேண்டியது அரசியல் என்று ஒரு குழுவாக இருந்து கொண்டு திராவிடத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து கொண்டு தமிழர் அல்லாதவர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 46 ஆண்டுகளாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், இந்த 46 ஆண்டுகளாக நம்மை ஏய்த்துக் கொண்டிருக்கின்ற திராவிடர்கள், சொல்ல போனால் தமிழர்களாக இல்லாதவர்கள், கருணாநிதி போன்றவர்கள், எம்.ஜி. ராமச்சந்திரனை போன்றவர்கள், ஜெயலலிதாவை போன்றவர்கள் தான் இந்த நாட்டிலே பிறக்காதவர்கள், இந்த மண்ணிற்கு உரிமையாக இல்லாதவர்கள், தமிழர்களாக இல்லாதவர்கள், தாய்மொழி தமிழர்களாக இல்லாதவர்கள். நாம் இதையெல்லாம் எங்கே போய் சொல்லுவது, யாரிடத்திலே சொல்லுவது என்ற கவலை வருகின்ற பொழுது நமக்குள்ளே நாம் இப்பொழுது பேசத் தொடங்கி இருக்கின்றோம். இதை பேசுவதற்கு கூட ஏறத்தாழ 30-40 ஆண்டுகள் ஆனது. அதுவரையிலே இதை பேசுவதற்கு நமக்கு திராணி இல்லை. நாம் பிறரை அலசி ஆராய்ந்து உன்னுடைய தாய்மொழி எது என்று நாம் கேட்பதற்கு முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் நம்மை விட அதிகமாக பேசினார்கள். அவர்கள் தான் தமிழ் இனத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் இல்லாமல் போனால் தமிழர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிபோய்விடும் என்று சொன்னார்கள். நாங்கள் எழுந்து நிற்காமல் போனால் ஆரியம் திராவிடத்தை தமிழகத்தை வென்றுவிடும் என்று சொன்னார்கள். நாங்கள் இல்லாது போனால் இந்தி தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைந்து மேய்ந்து விடும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன சொல்லை பார்த்த பொழுதும் கேட்ட பொழுதும் ஓஹோ, இவர்கள் தான் உண்மை தமிழர்கள் போலும்,
நாமெல்லாம் உருப்படியாகாத தமிழர்கள் என்று நம்மை நாமே நினைத்து பயந்து அஞ்சு நடுங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் உண்மை வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. எப்படி காலையிலே வருகின்ற மார்கழி பனி சூரியனை கண்ட பின்னால் சுட்டரிக்கும் வெயிலிலே அது காணாமல் போய்விடுகின்றதோ, அதே போன்று திராவிடர்கள் பேசிய திருகுத்தனம், பொய், வேடம், நடிப்பு அனைத்தும் இன்றைக்கு தமிழர்களுக்கு விடியலை போன்று இன்று எல்லோருக்கும் தெரியலாகி இருக்கின்றது. உண்மையிலேயே தமிழன் என்று சொல்லிக் கொண்டவன் எல்லாம் தமிழன் அல்ல. உண்மையிலேயே தமிழுக்காக வாழ்கின்றேன் என்று சொன்னவன் எல்லாம் தமிழன் இருக்கின்றோம். இந்த 40 ஆண்டுகள் நாம் தூங்கி போயதால், நாம் அயர்ந்து போயிருந்ததால், அதனுடைய விளைவுதான் இலங்கையிலே ஏற்பட்ட பெரும் சிக்கலும் நெருக்கடியும் 1.5 லட்சம் தமிழர்கள் உயிர் போவதற்கும் காரணமாக இருந்தது.